மோர் தண்ணியில் ஊற வச்ச சுண்டைக்காயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த விதைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். குழம்புல இந்த விதைகள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. பூண்டு ஒரு 8 பல் இருக்குது. 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். எண்ணெய் விட்டாச்சு. வாணல்ல கடுகு, வெந்தயம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதால நான் கடலெண்ணெயில் செய்கிறேன். போட்டாச்சு. பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இவங்களை எல்லாரையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் இல்லாமல் போட்டிருக்கேன். வெங்காயம் வணங்கி வர சால்ட்டு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டாங்க. இந்த டயத்தில் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, சுண்டை விதை அழகாக தெரியுது. தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, நான் ஆட் பண்ணிருக்கிறது வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இது கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு கொஞ்சம் காரசாரமாக தான் வைக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேவைப்பட்டால் உப்போ காரமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து சைடில் ஃபுல்லாக ஏடை கட்டி ரெடி ஆகிட்டாங்க. நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்புங்க. நான் செஞ்சது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக குழம்பு வந்துட்டாங்க. இவங்கள சாப்பாட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் குழம்பு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. இவங்களை சாப்பிடக்குள்ள நமக்கு ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது. கசப்புத்தன்மை கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.